ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளெண்டரில் நம்ம எப்படி ஃபஸ்ட் போன வீடியோ பார்த்துருவோம். அதில் வந்து பிளெண்டர் எப்படி என்னென்ன பண்ணோம் அப்படிலாம் கேட்டிருந்தோம். இந்த வீடியோவில் பிளெண்டரோட பேசிக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான பேசிக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் பிளெண்டருக்குள்ளே போய்க்கிறேன். நான் வந்து கீழே வச்சுருக்கேன் பிளெண்டர். நான் வந்து பிளெண்டருக்குள்ளே நான் போய்க்கிறேன். ஓகே, நான் வந்து பிளெண்டருக்குள்ளே போய்ட்டு எப்படி தான் இருக்கும். நான் வந்து எப்படி ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ள ஒரு பேஜ் போகும். அந்த பேஜில் நீங்கள் போய் ஏற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியானது தான். நான் வந்து இதான் பிளெண்டரோட இன்டர்ஃபேஸ். அதுக்கப்புறம் இதில் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த க்யூப் தந்துருப்பாங்க. இப்போ நான் வந்து பேசிக் சொல்ல நான் வந்து பேசிக்காக சொல்லாமல் எதனா வந்து க்ரியேட் பண்ண மாதிரி சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஈஸியாக எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து எதனா ஒரு க்ரியேட் பண்ணுவோம். நம்ம இப்போ நான் வந்து ஒரு வீடு க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹவுஸ் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்யூப் நம்மளுக்கு வந்து ஒரு ஹவுஸுக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வரும். அதனால் அந்த க்யூப் எனக்கு தேவை கிடையாது. பாக்ஸ் ஷேப்பில் இருந்தாலும் தேவையில்லை. நம்ம லாஸ்ட்டாக சொல்கிறோம் எதுக்குன்னு. எப்படி அதை டெலீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் கொடுங்க. எக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டெலீட் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெலீட். நம்ம இந்த பிளெண்டரில் எப்படி ஜூம் அவுட்னா அந்த ஸ்க்ரோல் இன்னர் ஜூமு, ஸ்க்ரோல் அவுட்னா ஜூம் அவுட் அது மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம இன்சைட் எப்படி திருப்பதை பார்த்திங்கன்னா, அந்த மிடில் பட்டனை மவுஸ் அந்த மிடில் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் கிளிக் பண்ணால் ஹோல்டு பண்ணால் தான் நம்ம இப்படி திருப்ப முடியும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணோன்னா இப்படி செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து லெஃப்ட் கிளிக் தான் செலக்ட் பண்ணோம். அது மாதிரி ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து எதனா ஒரு இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட்னால் வந்து எப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ஷேப்பை நான் வந்து மாற்றணும். இப்போ நான் அதெல்லாம் ஒன்று இம்போர்ட் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள் எப்படின்னு. அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட்+A கொடுக்கணும். ஷிஃப்ட்+A கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு வரும். இது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் நிறைய இருக்கும். இல்லை, நான் இப்போதைக்கு வந்து இதில் நம்ம என்ன வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பிளெயின் எடுத்துக்கிறேன். பிளெயின் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அங்கே இப்படி வரும். இப்படி வந்து பிளெயின் தான் வந்துடும். பிளெயின் வந்துச்சுன்னா நம்ம வந்து எதனா வீடு க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளெயின். இப்போ இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா இப்படி வந்து உங்களுக்கு ஒரு ஆரோ மார்க்லாம் க்ரியேட் ஆகும். இப்போ இந்த ஆரோ மார்க் வச்சு நம்ம இழுத்தோம்னா இன்சைட் போகும். இந்த ஆரோ மார்க் வச்சு நம்ம எப்படி இழுத்தோம்னா இன்சைட் வரும். அது இந்த ஆரோ மார்க் ஊற்றி சொன்னால் இன்சைட் வரும். அது மாதிரி XYZ அது மாதிரி வந்து நம்மளுக்கு பண்ணிக்க முடியும். இதில் இப்போ நான் வந்து ஒரு வீடியோ க்ரியேட் பண்ண சொன்னோம்ல, இப்போ நான் வந்து இது நிறைய இருக்கும். இது நம்ம வந்து இந்த எக்ஸ்ஷூட் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலே இது பண்ணிக்கலாம். இந்த சைடு இப்படி பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து நிறைய இருக்கும். இப்போ நம்ம எதனா தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கே அண்டு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Ctrl+X கொடுத்திங்கன்னா அண்டு வரும். Ctrl+Z அது கொடுத்திங்கன்னா அப்படின்னா அண்டு வரும். நம்ம வந்து இது வந்து ரொட்டேட் வந்து நம்ம வேணாலும் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே இதில் வேணும்னா இது கொடுக்கணும். இது கொடுத்தா அப்படின்னா வந்து இந்த சைடும் மூவ் பண்ணோம், இந்த சைடு எல்லா சைடும் மூவ் பண்ண முடியும். ரொட்டேட்டும் பண்ணிக்க முடியும், எக்ஸ்ட்ரூட்டும் பண்ணிக்க முடியும். எல்லாமே இதை பண்ணிக்க முடியும். ரொம்ப ஈஸியானது தான். அதுக்கப்புறம் இதில் நம்ம எதனா பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இந்த மோடில் வந்துக்கிட்டு எதனா நம்ம செய்யணும் அப்படின்னா எடிட் பண்ணோம்ல, எடிட் பண்ணது என்ன பண்ணணும் அப்படின்னா டேப் ப்ரெஸ் பண்ணணும். டேப் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எடிட் மோட். இப்போ நான் வந்து ஃபஸ்ட் எத்தனை எப்படி தான் இருக்கும். இங்கே டேப் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஜெக்ட் மோட்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நிறைய மோட் இருக்கும். இதில் வந்து எடிட் மோட் அப்படின்னு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். அதுவே நீங்கள் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது கஷ்டமாக இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ டேப் கொடுத்தோம் அப்படின்னா டேப் ப்ரெஸ் பண்ணோன்னா எடிட் மோட் உள்ளே போத்துக்கும். எடிட் மோட் இருந்தால் டேப் ப்ரெஸ் பண்ணால் வெளில வந்துடும். அது மாதிரி வந்து இருக்கும். இதுதான் வந்து எடிட் மோட். இந்த எடிட் மோட் தான் நம்ம எடிட் பண்ண முடியும். நம்ம இந்த வந்து இந்த பிளெயின் வந்து நம்ம ஒரு வீடாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து பிளெயினை நான் தப்பாக பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இது போதும் எனக்கு. இப்போ நான் வந்து இந்த பிளெயினை வந்து வீடாக கன்வெர்ட் பண்ணுறேன். அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதில் வந்து நிறைய வெக்டர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேஸ் மோட் வந்து இங்கே 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து அந்த புள்ளி மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். புள்ளி மட்டும் செலக்ட் பண்ணது. இது வந்து அந்த கோடு செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். இது வந்து ஃபேஸ் வந்து ஒரு ஃபேஸாக செலக்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வரும். நான் வந்து ஒரு ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன மோட் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்லேயே வச்சுக்கிறேன். நான் வந்து ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணோன்னா கொடுக்கணும் எக்ஸ்ட்ரூட்டுக்கு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Ctrl+R அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா கிடைக்கும். Ctrl+R அப்படி கொடுத்தோன்னா ஒரு கோடு வந்து க்ரியேட் ஆகும். எல்லோ கலர் கோடு தெரியுதா? அந்த கோடு நம்ம வந்து மவுஸை ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோடு வந்து நிறைய ஆயினே போகும். அதை நான் வந்து ஒரு இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிப்போம். ஒரு அந்த தடி வந்து இந்த தடி போதும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பண்ணிக்கோங்க. நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த கோடு ரெடி ஆகிடும். இந்த ஒரு கோடு வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த கோடு ரெடி ஆகிடும். திருப்பியும் வந்து Ctrl+R கிளிக் பண்ணிங்கன்னா ஹரிசாண்டலில் ஒரு கோடு வரும். அந்த கோடு நம்ம அதே மாதிரி இப்படி பண்ணோன்னா அந்த கோடு வந்து நம்ம செலக்ட் ஆகும்.
ஓகே, திடீர்னு வந்து கட் ஆகிடுச்சு அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு. அதனால் வந்து நான் இந்த கோடு செலக்ட் பண்ணிட்டேன். இந்த கோடு செலக்ட் பண்ணோடனே நான் திருப்பியும் கூட காட்டுறேன் செலக்ட் பண்ணது எப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் இருக்கும். இதை நம்ம வந்து Ctrl+R கொடுத்தோம் அப்படின்னா அந்த கோடு வந்து செலக்ட் ஆகிட சொல்ல நம்ம ஸ்க்ரால் பண்ணிவிட்டு 2 கிளிக் ப்ரெஸ் பண்ணால் கோடு வந்து செலக்ட் ஆகிடும். இது செலக்ட் பண்ணிட்டோன்னே நம்ம வந்து இந்த மோடு, அந்த ஃபேஸ் மோடு நமக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இருந்துச்சுன்னா அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக இருக்குல்ல, இப்போ நான் வந்து ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் இது மட்டும் அப்படியே ட்ராக் பண்ணி இப்படி விட்ருங்க. விட்டிங்க அப்படின்னா இங்கே மட்டும் அந்த ஆரஞ்சு கலராக மாறும். அதுமாதிரி 4 சைடும் பண்ணுங்கள். 4 சைடும் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிற்கும், இல்லை நிற்காது. நான் வந்து ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி பண்ணுறேன், அதனால் வந்து எனக்கு போகாது. அப்போ இந்த சைடை வந்து 4 இதுவாக நான் மாற்றிக்கிட்டு, ஐயோ ஓகே, லாஸ்ட் சைடு ஸ்ட்ரைட்டாக வச்சு பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 4 சைடும் செலக்ட் பண்ணிவிட்டேன். 4 சைடும் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். எனக்கு எக்ஸ்ட்ரூட்னால் மேலே தூக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு ஃபஸ்ட்டு நான் சொன்னேன், கொடுக்கணும். கொடுத்து Z கொடுங்க. Z கொடுத்தா மேலே போகும். அதனால் அப்படியே மவுஸை மேலே தூக்கணும். என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் நம்மளுக்கு ஆகும். நமக்கு இந்த வீடியோ எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கணும். நான் வந்து இவ்வளோ தூரம் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நான் வந்து ஓகே கொடுத்துறேன். நான் வந்து இன்னும் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வீடு ரெடி ஆகிடும். இப்போ நான் வந்து ஆப்ஜெக்ட் மோடில் போய் பார்க்குறேன். டேப் கொடுத்து ஆப்ஜெக்ட் மோடில் பார்த்தேன் அப்படின்னா வீடு வந்து நமக்கு ரெடியாக இருக்கும். பார்த்தாலே தெரியும், வீடு கிடையாது, ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடியாக இருக்கும். இப்போ நான் வந்து எடிட் மோட் போய்க்கிறேன். போயிட்டோன்னே இதான் இந்த வீட்டுக்கு வந்து மேலே நம்ம கூரை ரெடி பண்ணலாமா, இல்லைனா வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கூரை நம்ம ரெடி பண்ணுவோம். கூரை ரெடி பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட் மோட்லேயே இருக்கட்டும். எடிட் மோடில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோடு இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த மோடு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்ஜி மோடு. எட்ஜி செலக்ட், எட்ஜினா அதுக்கு கோடு மட்டும் செலக்ட் ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் ஒரு எட்ஜ் இருக்குல்ல, இந்த லாஸ்ட்டில் வந்து ஒரு எட்ஜ் இருக்கும். அந்த எட்ஜி மட்டும் ஷிஃப்ட் அமைக்கி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட் எட்ஜை மட்டும் செலக்ட் பண்ணணும். மீதி எல்லா எக்ஸும் செலக்ட் பண்ணிங்கன்னா தப்பாகிடும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட நம்மளுக்கு வேறு மாதிரி கூட கிளிக் இருக்குது. அது என்ன பண்ணலான்னா இப்படியே வச்சுக்கிட்டு ஷிஃப்ட்+A கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இது மாதிரி வரும். இதில் வந்து இதில் லாஸ்ட் கொஞ்சம் தான் வரும். இதில் வந்து நம்ம பிளெயின் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே தூக்கிட்டு நம்ம வந்து ரொட்டேட் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிறதுலாம் ஈஸியாக. நம்ம ரொட்டேட் பண்ணிட்டு எஸ்ஸு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்கேல் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்க முடியும் நம்மளால். வெள்ளை மவுஸ் தள்ளிங்க அப்படின்னா பெருசாகும், உள்ள மவுஸ் தள்ளிங்கன்னா சின்னதாகும். நம்மளுக்கு வந்து ஒரு அளவுக்கு வந்து நம்ம ஸ்கேல் பண்ணிப்போம். நம்ம ஸ்கேல் வந்து நான் கரெக்டாக பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இந்த மோடுக்கு போய் நான் வந்து இங்கே பண்ணிடுறேன். இங்கே பண்ணிவிட்டு இதை நான் வந்து மேலே தூக்கிறேன். கரெக்டாக நான் வந்து இங்கே வச்சிடுறேன் அந்த கூரை மாதிரி. ஓகேவா? ஓகே, நான் வந்து கூரை மாதிரி வச்சிட்டோன்னே இதே சைஸ்க்கு நான் இன்னொன்று பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தீர்ப்பம் பண்ண தேவையில்ல. என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். இப்படி இருந்தோடனே இந்த வந்து எல்லோ அந்த ஆரஞ்சு கலர் இருந்தால் ஷிஃப்ட்டு+Dயை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது அப்படியே வரும். இன்னொன்று காப்பி, இது வந்து டூப்ளிகேட், இது அதெல்லாம் ஒன்று தான். காப்பி பண்ணிக்கோங்க. இதை நான் வந்து மவுஸ் மிடில் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கோடு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போகும். காப்பி பண்ணிவிட்டு இதை நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக விட்டுட்டு ரொட்டேட் மோடில் போய்க்கோங்க. போயிட்டு நான் வந்து இப்படி திருப்பி வச்சுக்கலாம். ஓகேவா? நான் திருப்பி வச்சுட்டு நான் வந்து இந்த சைடு நான் கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது. நான் அவ்வளோ கரெக்டாக இங்கே வச்சுட்டு நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இது ரெண்டும் வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இங்கே வந்து லைட்டாக ஒரு கோடு தருது, அதனால் லைட்டாக இதை மேலே தூக்கிடலாம். ஓகே, தூக்கியாச்சு. இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் இதை. ஐயோ, இதை வந்து நான் ரொட்டேட் பண்ணிட்டுருக்கேன், அதனால் நான் வந்து அண்டு கொடுத்துட்றேன். ஓகே, அண்டு கொடுத்துறேன். நான் வந்து இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து எடிட் மோடில் இருக்குது, ஆனால் செலக்ட் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணது அண்டு கொடுத்து நான் செலக்ட் பண்ணது ஃபுல்லாக செலக்ட் ஆகிற வரைக்கும் பண்ணிட்டேன். இப்போ இது பண்ணிட்டோடனே நான் வந்து லைட்டாக இதை மேலே தூக்க முடியுதான்னு பார்க்குறேன். கீழே எடுத்து கொண்டு வரணுமா? ஓகே, கொண்டு வந்தாச்சு. இதை கொண்டு வந்தோடனே இது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோடில் எட்ஜி மோடில் தான் இருக்குது. இப்போது இதில் வந்து ஜாயின் பண்ணணும். ஈஸியாக ஜாயின் பண்ணால் எட்ஜி கொடுத்தவங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க எட்ஜை. நான் இந்த மோட்லேயே ஃபஸ்ட்டு போய்க்கிறேன். எட்ஜை கனெக்ட் பண்ணிட்டு கொடுங்க. கொடுத்து செட் ஒய் ஆக்சிஸ் ஒய் கொடுங்க. கொடுத்து ஒய்
கொடுத்து ஒய் கொடுத்து இ ப்ளஸ் ஒய் கொடுத்து இதை நான் வந்து லைட்டாக பண்ணேன் அப்படின்னா அப்படியே க்ளோஸ் ஆகும். எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கும் அப்படி மூடிக்கோங்க. மூட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வீடு ரெடி ஆகிடும். இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணோம்ல, க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இந்த மோடில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இருந்தோடனே இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இது வந்து வரும். அதே மாதிரி கொடுங்க. கொடுத்து எக்ஸ் கொடுக்கலாமா, ஒய் கொடுங்க. கொடுத்து ஒய் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து அப்படியே இங்கே வரும். இங்கே வர வரைக்கும் வந்து 1, அதே மாதிரி இங்கே 1, அது கொடுத்து ஒய் கொடுத்து அப்படியே இங்கே வர இருக்கும். இன்னொன்று கிளிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து திருப்பி ஓகேவா. இப்போ இங்கே வந்துடுச்சு 1. அதே மாதிரி நம்ம இங்கே பண்ணுவோம். ஈஸியாக நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. திருப்பியும் கொடுத்து அது வர வரைக்கும் கரெக்டாக ஒய் கொடுத்துக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இது வர வரைக்கும் 1, இங்கேருந்து கொடுத்து ஒய் கொடுத்து வர வரைக்கும் வந்து 1. அவ்வளோதான். அது நம்ம வந்து ஒரு வீடோட சர்ஃபேஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் அப்படியே விட்டுட்டு இங்கே வந்து ஒரு வீடுக்கு வந்து நம்ம கதவு ரெடி பண்ணோம்ல. வீட்டுக்கு முக்கியமான கதவு நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷிஃப்ட்டு ப்ளஸ் Ctrl+R கொடுத்தோம்னா இது வரும்ல இந்த கோடை வந்து நம்ம வந்து இப்படி பண்ணிப்போம். கொஞ்சம் தடவை பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிப்போம். பண்ணிட்டா உங்களுக்கு வந்து கோடு ரெடி ஆகிடும். இப்போ எந்த சைடு உங்களுக்கு கதவு வேணுமோ அந்த சைடு வந்து நீங்கள் இப்படி எடுத்துக்கணும். இந்த சைடு நான் கதவு வைக்கிறேன்னா இந்த சைடு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, நான் இந்த சைடு வைக்கலாம். கதவு இந்த சைடு வைப்போம். இந்த சைடு நான் வந்து கதவு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடு வைப்பேன். ஓகே, இந்த சைடு வந்து எனக்கு கதவு வேணும். அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் உங்களுக்கு கதவு வேணுமோ, இப்போ நான் நிறைய இருக்குல்ல, இது வந்து எவ்வளோ தூரம் கதவு வேணுமோ அது வந்து நான் செலக்ட் பண்ணணும். ஷிஃப்ட்டு கொடுத்து இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபேஸ் மோடை நமக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நான் கதவு ரெடி பண்ணணும். 1 ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக. நான் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா இது போயிட்டு இது மட்டும் வரும். ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் எல்லாமே வரும். ஓகே, நான் வந்து 3 இதுக்கு வந்து நான் கதவு ரெடி பண்ணிக்கிறேன். இது போதும்னு நினைக்கிறேன். கதவுக்கு ரெடி பண்ணிட்டோன்னே நான் என்ன பண்ணோன்னா எக்ஸ் கொடுங்க. கொடுத்து இதில் நிறைய ஆப்ஷன் வரும். இதை வந்து ஃபேஸ் கொடுங்க. ஃபேஸை நம்ம ரெடி பண்ணோம், அதனால் ஃபேஸ் கொடுங்க. கொடுத்தோம் அப்படின்னா 2 இருக்கா இதில்? ஓகே, 2 இருக்குது. அதே மாதிரி திருப்பி இதை பண்ணோம். ஐயோ, உள்ளே வந்து நம்மளுக்கு மாறிட்டுருக்கு. அதனால் நம்ம உள்ளேயும் நம்ம இதை பண்ணிவிடுவோம். நான் உள்ளேயும் பண்ணோம், ஆனால் நான் உள்ளே பண்ணல, நான் மறந்துட்டேன். ஓகே, இதை நம்ம பண்ணோம். இதே நம்ம அங்கே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து டெலீட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த எத்தனை கோட் இருக்குன்னு நினைக்கோங்க. 1 2 3 4 5 6 இருக்குது. 6 தான் இங்கே பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி Ctrl+R கொடுங்க. கொடுத்து இங்கே வரும் 1 2. இது வேறு எங்கேயும் வருது, அப்படி எடுத்து விட்டுருங்க. திருப்பியும் நம்ம உள்ளே போய்க்கணும். உள்ளே போயிட்டு இங்கே வர மாதிரி வச்சு ஆர் கொடுத்து 1 2 3 1 2 3 4 5 6 கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா வந்து இதுக்கும் கரெக்டாக நம்மளுக்கு வந்துடும். வந்துடுச்சுன்னா நான் வந்து இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இங்கே எங்கன்னா இங்கே இதை வந்து ஃபேஸ் மோட் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இது செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ் கொடுங்க. கொடுத்து ஃபேஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஓட்டை வந்துடும் நம்மளுக்கு. இங்கே வந்து ஓட்டை வந்துடுச்சு. இப்போ நான் வந்து ஆப்ஜெக்ட் மோடில் போய் நான் பார்த்தேன் அப்படின்னா உங்களுமே தெரியாது. ஏன்னா வந்து இது வந்து மெட்டீரியல் மோடில் இருக்குது. இங்கே 4 ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, இது 4மே ஒரு மோடு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ஒயர் ஃப்ரேம் மோடு இது பேர். இது நான் என்ன பண்ணோம் அப்படின்னா வெறும் அந்த வெக்டர்ஸ் மட்டும்தான் தெரியும். இது வந்து நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே இருக்க மெட்டீரியல் மோடு கிடையாது. இது வந்து ஏதோ மோடுன்னு தெரில. இதுதான் வந்து மெட்டீரியல் மோடு. இது எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து லைட்டாக கிளியரன்ஸாக தெரியும் நம்மளுக்கு. இது வந்து ரெண்டர் மோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கரெக்டான 3D வியூவை நமக்கு காட்டும். நம்ம ரெண்டர் பண்ண சொல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த வியூவை நம்மளுக்கு காட்டும். இது ஏன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து லைட்டு. பிளெண்டருக்கு வந்து ஒரு பூமிக்கு எப்படி சன் முக்கியமோ அதே மாதிரி பிளெண்டருக்கு இந்த லைட்டு முக்கியம். லைட்டை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். லைட்டை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து உள்ளே ட்ராக் பண்ணும். இதை நான் வந்து என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா உள்ளே நான் ட்ராக் பண்ணும். இதை நான் வந்து உள்ளே இது வந்து லைட்டோட இது நிறைய இருக்கும். இங்கே வந்து நிறைய இருக்குது. அது வந்து லைட் சிம்பிள் மாதிரி ஒன்று போட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து நிறைய பாயிண்ட்டாக சன்லைட்டாக பாயிண்ட்டே போதும், வீட்டுக்கு பாயிண்ட்டு போதும். அதனால் நான் இது ஏன் உள்ளே ப்ரைட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பவர் இருக்கிறவங்க பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அதை கம்மி பண்ணணும். எப்படி கம்மி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரும் எவ்வளோ பண்ணால்
ஓகே, எல்லாருக்கும் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஈஸி தான் இந்த பிளெண்டர் சாஃப்ட்வேர். ஓகே, எல்லாருக்கும் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஈஸி தான் இந்த பிளெண்டர் சாஃப்ட்வேர். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 வீடியோவில் வந்து எதனா வந்து கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம வந்து கற்றுப்போம்.